பொறுக்கி மாதிரி எங்க யாரோ நான் யாரோ எங்கேயோ இருந்தோண்டி அந்த 3 எழுத்து காதல்ல ஒன்னா சேர்ந்தோண்டி. இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பத்துல இருந்தே எப்படி சொல்றது, ரொம்ப பாசம் வச்சு. ஹே ஹலோ காய்ஸ், நான் தான் மிஸ்டர் சிங்கிங் பாய். நான் தான் மிஸ்ஸஸ் ஆஃப் மிஸ்டர் சிங்கிங். எதுக்காக இந்த வீடியோனா, எல்லாரும் வந்து எங்களோட லவ் ஸ்டோரி கேட்டுருந்தீங்க. எல்லாம் வந்து லவ் ஸ்டோரி போடுங்க, உங்களோட லவ் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாத்தையும் கேட்டுருந்தீங்க. எங்களால் சரியா வீடியோ போட முடியல. ஒரு 3 வீக் முன்னாடி எங்களோட மொபைல் வந்து வந்துச்சு. இனி வந்து நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம். சரி, எங்களோட லவ் ஸ்டோரி கேட்டீங்க, அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சவாங்க வீடியோ போகலாம். ஹே காய்ஸ், நம்மளோட லவ் ஸ்டோரியை கேட்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாம் நாங்கள் இல்லை, எங்களை எப்பயுமே சப்போர்ட் பண்ணிடுங்க. கோடம்பக்கம் கானா சக்தி மீடியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து தட்டி வச்சுக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும். இனிமேல் நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம். சரி, நம்ம போயிடலாம் ஸ்டோரி வந்து. ஃபஸ்ட்டு இவங்களை எப்படி எனக்கு தெரியும்னா, இவங்க வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். இவங்க எப்படி சொல்கிறது, அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் ஸ்டோரி போட்டுன்னே இருப்பாங்க. இவங்க மச்சான் உயிர் அப்படின்லாம் சொல்லி ஸ்டோரி போடுவாங்க. நானும் இவங்க யாருன்னா கேட்க தோணும் எனக்கு. ஆனால் நான் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டேயும். ஆனால் உயிரெல்லாம் போட்டுன்னே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 பேராச்சும் போட்டுருவாங்க, நான் பார்த்துருவேன். அப்புறம்தான் இவங்க வந்து இவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன யாரோ எடுத்து போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இவங்களோட ஃப்ரெண்டு அவனா பண்ணா ஸ்டோரி வந்து மச்சின்னு பேசிப்பாங்க. மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டா, என்னடா இந்த பொண்ணு சரி நல்லா இருக்குது பார்க்க, சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஐடி செக் பண்ணேன். நான் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். நான் மோஸ்ட்லி யார் ஐடியும் செக் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன் இன்ஸ்டாகிராமில். ஏன்னா ஒரு பயம், யாராவது நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு. சரி, நான் இவங்களுக்கு போயிட்டு இவங்க ஐடி உள்ள போயிட்டு பார்த்தேன். வீடியோலாம் எதுவுமே இல்லை, வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் இருந்தது. சரி, ஃபோட்டோக்கு மட்டும் லைக் மட்டும் போட்டு பண்ணி விட்டேன். அப்புறம் இவங்களாம் எனக்கு வந்து பதிலுக்கு வந்து லைக் ஃபுல்லாக போட்டாங்க. சரி, அது தானா தலையை ஊதுடா சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தேங்க்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அப்புறம் வந்து தேங்க்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்பிச்சோன்னே நானும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போத்துலேருந்து மாட்டினது தான் இவங்கிட்ட. அப்போதான் அது நாங்கள் ஆனால் பார்க்கல, வந்து நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் எங்கேயும் பார்த்துக்கல. ஃபஸ்ட்டு மக்கள் தான் மெசேஜ் மட்டும் தான் பண்ணுவோம். அப்புறம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஃபோன் கால் பேசுவோம், மெசேஜ் பண்ணுவோம். ஆமாம், நாங்கள் எப்பயுமே மெசேஜ் பண்ணே தான் இருப்போம். எப்பயுமே எந்த நாளுமே அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணால் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணின்னு இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப சீன் போடுவாங்க. அப்படி இல்லை, நான் வந்து எனி டைமும் பசங்க தான் இருப்பேன். எல்லாருக்கும் தெரியும், ரீல்ஸ் எல்லாம் அந்த எடுத்து பார்த்தாலும் தெரியும். அந்த சுற்றி எப்பயுமே பசங்க தான் பண்ணுங்க. நான் பசங்களோட தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். எனி டைமும் வீட்டிலே இருக்க மாட்டேன். நைட்டு பகலில் நான் மண்ணு சுற்றினே இருப்போம். எப்பயுமே நான் ஜாலியாக பசங்களோட தான் இருப்பேன். அதனால் மோஸ்ட்லி எந்த மெசேஜ் இருந்தாலும் கால்ஸ் இருந்தாலும் நான் எதுவுமே பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா ஜாலியாக இருப்பேன் எப்பயுமே. இவங்களை எப்போ மீட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டர்ட்டியாக வந்து நின்றுருந்தாங்க என் முன்னாடி. வந்து 2 வார்த்தை தான் பேசணும், அதோட போய் வந்து அது எதுனால ஒரு விளக்கு கடையில் வந்து வேலை செஞ்சிருந்தோம். பசங்க எல்லாரும் செய்வோம். அங்கே போயிட்டு எல்லா லோடியும் வந்து அடுக்கி வச்சுட்டு, சரி இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி போகிறேன்னா, வெறும் சாக்ஸு, ஒரு டிஷர்ட்டு, ஃபுல்லாக எப்படி சொல்லுறது, டஸ்ட்டு ஸ்வெட் ஆகி ஃபுல்லாக அப்படி இருக்கிறேன். சரி, நம்ம போய் பார்த்தல என்ன போகுது, நம்மளுக்கு யார் இந்த பொண்ணு, ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. அப்போ வரைக்கும் என் மனசில் லவ் இல்லை, ஃப்ரெண்டு க்ளோஸாக இருப்பேன், ஒரு க்ளோஸாக பேசுவேன். ஃப்ரெண்டு அந்த பொண்ணு தான், லவ்லாம் எனக்கு இல்லை அப்போ வரைக்கும். சரி, போய் பார்த்தேன். அப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். போயிட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என் பர்த்டே மறாத நாள் என் பர்த்டேக்கு தான் நாங்கள் வெளியே போனோம். பீச்சுக்கு போயிட்டு அப்போ தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பீச்சுக்கு போகணும், கேக் வெட்டலான்னு. அப்போ போகும்போதே வண்டி வந்து ஒரு 2 தடவை மாட்டிக்கிச்சு. இருந்தாலும் நம்ம போய் கேக் வெட்டி ஆகணும்டா சொல்லிட்டு நானே ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் போனோம். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட பேசுனேன். ஃபஸ்ட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ தான் நல்லா பேசுவோம். இவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் வந்தாங்க, இவங்க ஃப்ரெண்டும் வந்தாங்க. ஜாலியாக
அப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பீச்சில். அப்புறம் இவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ நான் தான் போய் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சீன் போடுவாங்க சார். சீன்லாம் போட மாட்டேன், அதான் நான் சொன்னேன் எப்பயுமே பசங்களோடய இருப்பேன். அவ்வளோ ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டோம், ஜாலியாக எப்பயுமே பேசின பசங்களோட தான் இருப்போம். இவங்க வந்து பேசுவாங்க மெசேஜஸ். சில டைம் நான் பார்த்தேன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன், பார்க்காம இருந்தேன்னா அது எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு வந்து சீன் தெரியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சொல்லிட்டு தான் போவாங்க, எங்கே போகிறதா இருந்தாலும் சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க, நான் அவங்கள லவ் பண்ணியிருந்தேன், அவங்க வந்து என்கிட்ட சொல்லலை. இவங்களும் என்கிட்ட சொல்ல லவ் பண்ணுறேன்னு. பட் இவங்க வந்து என்ன பேசுவாங்க பாப்பா செல்லம் அப்படிலாம் பேசுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட அவங்க ஃப்ரெண்டே வந்து அவங்க சொல்லுப்பா பாப்பா 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 அப்படி பேசுறாங்க. நம்மகிட்ட மட்டும் பாப்பா செல்லம் அப்படிலாம் பேசுவாங்க, ஸ்டோரிலாம் போடுவாங்க. நான் எதுவுமே போட மாட்டேன், சும்மா அவங்க பர்த்டே கூட ஹாப்பி பர்த்டே துர்கான்னு தான் போட்டேன், வேற எதுவுமே போடல. அப்புறம் எப்படி லவ் ஆச்சுன்னா, நாங்கள் விளையாட்டா பேசின்னு இருந்தோம். விளையாட்டா பேசும்போது தான் அந்த லவ் பண்ணுறோன்னே சொல்லிக்கணும். இவங்க வந்து சும்மா லவ் யூலாம் சொல்லுவாங்க, நான் ஏதோ சும்மா சொல்கிறாங்க, நான் கண்டுக்க மாட்டேன் அவ்வளோவா யாரு. ஏன்னா இவங்க வந்து லவ் சொல்லும் போது நான் சொல்லிட்டேன் பார்க்க போறீங்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்ல மாட்டேன்ல. நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் என்னோட ஸ்டைலு, நான் இப்படி தான் இருப்பேன் எப்பயுமே, ஹேரில் கலர் வச்சு இப்படி தான் எப்பயுமே இருப்பேன், இப்படி தான் பேசுவேன், அதுக்குன்னு கடைசியாக பார்க்க பொறுக்கி போல இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாம். அப்புறம் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் வந்து இவங்க இப்படி பொறிக்க மாதிரி, எங்கள் வீட்லேயும் எப்படி சொல்கிறது, எங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்கு பீச்சுன்னு தான் சுற்றுவோம். இவங்க வீட்டுக்கும் தெரியாது, எங்கள் வீட்டுக்கும் தெரியாது. இவங்க வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சானா என்னை கேட்பாங்க, ஆனால் நான் எதுவும் சொல்ல முடியாது, போய் சொல்லிடுவேன். அப்புறம் பீச்சு பார்க்குன்னு தான் சுற்றுவோம், வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி சொல்கிறது, எங்களுக்கு வந்து உட்கார கூட இடம் இருக்காது, எங்கேயுமே ஒரு மாதிரி பார்த்துனே இருப்பாங்க எல்லோரும். அடுத்து நாங்கள் வந்து ஒரு பார்க்கில் தான் இருப்போம் எப்பயுமே. மார்னிங்லேருந்து ஒரு பார்க்கில் இருப்போம், அடுத்தது ஈவினிங் ஒரு பார்க்கில் இருப்போம். அந்த போல் தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். ஒரு நாள் கூட பார்க்காம இருக்கவே மாட்டோம், நாங்கள் எப்பயுமே பார்த்துருவோம். ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னா தான் வீட்டில் விட மாட்டாங்க, அதெல்லாம் வரமாட்டேன். ஆனாலும் எப்படியாவது பேசிடுவேன். இந்த போல் தான் சுற்றி இப்போ மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மழையாக இருந்தாலும் நாங்கள் நஞ்சினே நாங்கள் வண்டியிலே தான் சுற்றின்னு இருப்போம், எங்கேயுமே போக மாட்டோம். வண்டியில் சுற்றுவோம், இல்லை பீச் போவோம். பீச்சு கூட போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், இங்கே வந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பார்க்கில் இருப்போம், பீச்சில் இருப்போம், இல்லை வண்டியிலே தான் சுற்றின்னு இருப்போம். நாங்கள் வண்டியில் வந்து 6 மணி நேரம்லாம் வண்டியில் ஒன்றா சுற்றின்னு இருந்து வரும், வண்டி ஸ்டாப்பே பண்ணாமல் சுற்றின்னு வரும். 6 மணி நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அந்த போல் தான் இருப்போம். ஒரு நாள்லாம் ஆயிடுச்சு, எப்படி எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் ஆயா இருக்கிறாங்க. நாங்கள் வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே சுற்ற மாட்டோம், சுற்றின சந்தையே சுற்றுவோம். ஏன்னா சுற்றத்துக்கு வேறு இடமே இருக்காது. வந்த சந்து உள்ளே திரும்பி ஒரு 10 வாட்டி வந்தோன்னா யார் பார்க்குறான்னு கூட தெரியாது. எல்லாரும் வந்து பார்த்து அம்மா கிட்ட சொல்லிக்கிறாங்க, ஏன்னா உன் பையன் வந்து ஒரு பொண்ணை வச்சு சுற்றின்னு அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆயா வந்து சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு, யாரா அந்த பொண்ணு எங்கள் அம்மா கேட்டாங்க. நானாக பண்ணேன், சரி இதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டணும், அம்மா இவனம்மா அந்த பொண்ணு சொல்லிட்டு கூட்டணும் போய் எங்கள் அம்மா கிட்ட காட்டேன். எங்கள் அம்மாவும் நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப தெரிய அவங்க வந்து ரொம்ப ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூடயே நான் எங்கே போனாலும் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன்லாம் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஃபோன் வந்து வீட்டில் தெரியாமல் வச்சுருந்து யூஸ் பண்ணுவேன். அதை கூட பிடுங்கிட்டாங்கன்ட்டு என்ன பண்ணேன், இவங்க ஃபோன் தருவாங்க, ஐஃபோன். இவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியலன்ட்டு ஒரு சின்ன ஐஃபோன் கொடுப்பாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்குமே தெரியாமல் யூஸ் பண்ணுவேன். அதில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கினே யூஸ் பண்ணுவேன். ஐயோ இதில் தான் மாட்டிட்டோமே, அது நம்ம ஃபோன் இல்லை, இவங்க கொடுத்த ஃபோனாச்சே, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்துனே யூஸ் பண்ணுவேன். ஆமாம், அது அந்த ஃபோனே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபோனே இல்லை, இவங்க எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணனாலும் வெள்ளம் யார்கிட்டயாவது என் நம்பர் வந்து மனப்படமாக பண்ணி வச்சுருப்பாங்க, ரிமெம்பர் வச்சுருப்பாங்க எப்பயுமே என் நம்பரை. வெள்ளம் யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி பண்ணுவாங்க, சத்தி இங்கே வா நான் வரேன். நானும் அப்போ விஐபி தான், விஐபி வேலையில் பட்டதாக வித்தியாக சுற்றிட்டு இருப்பேன். அது எடுத்தது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் யாருமே இல்லை, நான் தனியாக இருந்த சில துரோகங்களால் நிறையா துரோகங்களாக பார்த்துக்கிறேன். கூட இருந்தவங்களே நிறையா துரோகம் பண்ணிடுறாங்க அந்த போல். அதனால் வந்து யார்கிட்டையும் இல்லை, நான் தனியாக இருந்தேன். தனியாக இவங்க கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதுவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க.
வீட்டில் இல்லைன்னா இவங்க கூட இருப்பேன், இவங்க கூட எல்லாம் வீட்டில் இருப்பேன், வேறு எங்கேயுமே போக மாட்டேன், வேறு எங்கேயும் சுற்ற மாட்டேன். அதோட அவள் தான் யாரு கூடயோ பேசுறதில்லை, யாரு கூடயும் சுற்றதில்லை. அப்புறம் ஃபோன் இல்லாமல் ஃபோன் பண்ணுவாங்க, நான் போயிட்டு பார்ப்பேன், போயிட்டு வருவேன். எங்ககிட்ட வந்து அப்போது வந்து ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட எங்ககிட்ட ஒரு சீக்கிரத்தில் சாப்பிட்றதுக்கு வந்து காசு இருக்காது. ஆனால் காசு இருக்கும்போது வந்து நாங்கள் ஃபுல்லாக செலவு பண்ணுவோம். ₹1 வந்து சேமித்து வைக்க மாட்டோம், மாணவரியாக செலவு பண்ணுவோம். இப்போ வரைக்கும் நாங்கள் மாணவரியாக செலவு பண்ணுவோம். ஆனால் இருக்கும் போது நல்லா நாங்கள் செலவு பண்ணுவோம், இல்லாத போது அதை வந்து அதை யோசிப்போமே. அப்பயும் அந்த பொருள் தான் நல்லா செலவு பண்ணுவோம். இவங்ககிட்டயும் ஃபோன் இருக்காது, இவங்க ஃபோனும் உடஞ்சிடும் அடிக்கடி. ஏதாவது கோவத்தில் தூக்கி போட்டுறது, நம்மளுக்கு ஃபோன் இருக்கோ இல்லையோன்னுலாம் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க, ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுவாங்க. அப்புறம் சின்ன ஃபோன் வச்சு இவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசுவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் லீவ்லாம் விட்டதுமே தான் ஃபோன்லாம் வாங்கி பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு தான் ஃபோன் வாங்கினேன். அப்போ கூட வாங்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அடம் பிடிச்சி வாங்கினேன். அது வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எப்படின்னா ஒரு 10 வருஷம் லவ் போல அப்படி போமா அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எங்களுக்குள்ள நிறையா நாங்கள் புரிஞ்சுன்னு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். சண்டை நிறையா வரும், சண்டை மாணவரியாக வரும், மாணவரியாக அடிச்சுப்போம், 2 பேரும் மாணவரியாக அடிச்சுப்போம். மோஸ்ட்லி நான் தான் அடிப்பேன் அவங்கள போட்டு, கோவத்தில் அடிச்சுட்டு அதை எடுத்து யோசிப்பேன். மாணவரியாக அடிச்சுப்போம், 2 பேரும் மாணவரியாக சண்டை போட்டுப்போம். 2 பேரும் இல்லை, அவர் மட்டும். சாரி கட்டாயிடுச்சு வீடியோ பேசும்போது. பயங்கரமாக அடிச்சுப்போம், பயங்கரமாக அடிப்பேன், நான் பயங்கரமாக கோவம் வந்து அடிச்சுட்டு அதை யோசிப்பேன். இப்பயும் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் வந்து சிக்கிட்டேன். அம்மாவா இல்லையா? ஆமான்னு சொல்ல சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, போய் சொல்லாத, சொல்லு. ஆமான்னு சொல்ல சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, இப்படிதான் பேசணும். இப்போலாம் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நாங்கள். ஆனால் எவ்வளோ சண்டை போட்டாலும், எவ்வளோ அடிச்சினாலும், எவ்வளோ பேசினாலும் கூட பேசாம இருக்க மாட்டோம். எப்படியாவது வந்து பேசிடுவோம், நாங்கள் எப்படியாவது பார்த்துருவோம், எப்படியாவது பேசிப்போம். சண்டை சீக்கிரமாக சால்வ் ஆகிடும். இப்போல்லாம் கொஞ்சம் சண்டை ஜாலியாகவும் பார்த்து, அப்போல்லாம் சீக்கிரமாக சால்வ் ஆகிடும், அவங்களே வந்து பேசுவாங்க. நான் போய் பேச வேண்டியது அப்படிதான். இப்போ வந்து நாங்கள் வைரல் ஆனோம், சரி இன்ஸ்டா யூடியூப் எப்படி நாங்கள் வைரல் ஆனோம்னா, நான் அப்போத்தேருந்தே பண்ணுவேன். நான் வந்து டிக்டாக்ல வந்து ஒரு 50K ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தேன். அப்போவே நான் ரீல்ஸ் பண்ணுவேன், சாங் பாடுவேன். நான் அப்போத்துலேருந்து கானா தான் எனக்கு. அது நிறையா பண்ணுவோம். அது எடுத்து வந்து நான் ரீல்ஸும் வந்து கொஞ்சம் குறுகிலேருந்து தான் பண்ண ஆரம்பித்தோம். ரீல்ஸும் பண்ண அப்போதான் இவங்களே என்னை பார்த்தாங்க. அது இவங்க எப்படி ரீல்ஸ் பண்ணாங்க? நான் ரீல்ஸ்லாம் பண்ண மாட்டேன், வெறும் ஃபோட்டோ போட்டு தான் இது பண்ணுவேன். நிறைய ஃபோட்டோ மாதிரி தான் போடுவாங்க. நான் சரி நீ வீடியோ பண்ணு நான் சொல்லுவேன், பண்ணவே மாட்டார். சரி என்ன பண்ணுவேன், துர்கா நந்து போன்னு சொல்லிட்டு முன்னாடி போவாங்க, பட்டுனு பின்னாடி கேமரா வச்சு துர்கா திரும்பி பாடுன்னு சொல்லுவாங்க. இப்படி திரும்பி பார்ப்பாங்க, அந்த ஐடியில் கூட இருக்கும், இவங்க ஐடியில் திரும்பி பார்ப்பாங்க. அவள் தான் ஒரு ஸ்லோமோ எடுத்துருவோம், அதை எடுத்து போட்டேன் ஃபஸ்ட்டு. அதே போல் ஸ்லோமோ தான், அதை எடுத்து வீடியோ நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. இவங்களே என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது, இவங்களா தான் டார்ச்சர் பண்ணுவாங்க, நீ பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ கூட நான் ஸ்லோமோ தான் போடுவேனே, இவங்க சொல்லுவாங்க அங்கே நட இங்கே நட. ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லுவேன். சும்மா இருக்கிற டைமில் போய் நட அப்படிக்கா போ அப்படின்லாம் சொல்லிட்டு வீடியோ எடுப்பாங்க. அந்த போல் தத்து வந்து எப்படி சொல்றது, 1 hourல வந்து 30 minutesலாம் வந்து 1 lakh வியூஸ் போகுது. துர்கா சூப்பராக போகுது. நாங்கள் வந்து அப்போ வரைக்கும் 1 நாளாக பண்ணல வீடியோ, நாங்கள் இதுதான் பண்ணிப்போம். அப்புறம் வந்து ஒரு வீடியோ மட்டும், ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டோம், அந்த கவிதை தெரியுமான்னு ஒரு பாட்டு, அது லோடிங் ஆகிற போல் போட்டோம். அது கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு. அது எடுத்து வீட்டுக்கும் தெரியாது, அவங்க வீட்டுக்கு தெரியாது நாங்கள் ரீல்ஸ் பண்ணுறது. இவ்வளோ டெய்லியும் வருவா ரீல்ஸ் பண்ணுவோம், இவங்க அடுத்து சாங் பண்ண சொன்னேன். சாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுனாங்க. இப்போ எப்படியோ ஒரு 50K அடிக்க போகிறோம். கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் சூப்பராக. ஏன்னா நாங்களாம் இந்த லெவலுக்கு வருவோமா நாங்கள் யோசிச்சே பார்க்கல. பண்ணுறதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்கன்னா யாருனோ ஒருத்தர் சொல்லிடுவாங்க எங்கள் வீட்டில் போயிட்டு. அப்போ வந்து கேட்பாங்க, இந்த வீடியோ எப்போ போட்ட, உனக்கு ஃபோன் இல்லையே, இதை யார் போடுறா, இந்த ட்ரெஸ்ஸு இன்னைக்கு தானே போட்டுன்னு போனோம் அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா நம்ம தான் பண்ணி ஆகணும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் வந்து வீடியோ நிறையா போட்டுவாங்க. கேமராமேன் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அப்பப்போ கட் ஆகிடுது வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கட்டாக தான் ஒரு கட் பண்ணாரா தெரியல, வயிறு எரிதானா தெரியல. ஆனால் கேமராமேன் சிங்கிள் தான், மிஷன் ஏழ்றேன். சரி அதை தட்டி விடலான்னு அதிகம்
காலேஜ் எடுத்துகிட்டு போவாங்க. காலேஜ் ஏதாவது எக்ஸாம்லாம் வரும்போது நான் தான் கூட்டின்னு வந்து விடுவேன். என் கூட கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் வந்து எக்ஸாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இவங்க கூட வரணுன்னே சீக்கிரமாக முடிச்சுட்டு வருவேன். அதனால இவங்க கூட்டின்னு வருவாங்க. அப்புறம் நிறையா அது வைரல் ஆகிட்டோம். அந்த தளபதினு ஒரு சாங் பண்ணோம், 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்போம். பைக்கை எந்தாருன்னா ஏகே போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து சரவடி சார் தான் நான் பண்ணது. அதில் சிறான வைரல் 2 அந்த வீடியோ எத்தனை தடவை போட்டாலும் வீடியோ போகுது, லேக் மேலே தான் போகுது. எத்தனை தடவை போட்டாலும் அந்த வீடியோவில் தான் வைரல் ஆனோம். அப்புறம் வந்து இவங்க வீட்டுக்கோ தெரிஞ்சிச்சு நாங்கள் வீடியோ பண்ணுறது, ஒன்றா சேர்ந்து பண்ணுறது, சுற்றின்னு வச்சு அவங்க வீட்டு சைடில் சுற்றி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்டிலேருந்து அனுப்ப மாட்டாங்க. அப்போதான் இவங்க ஒரு சாங் விட்டாங்க. அப்போ வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் யாருக்கோசமாக சாங் பண்ணதில்லை, இவங்களுக்கோசம் ஒரு சாங் பண்ணேன். அப்போ தான் வந்து சரி இவங்களுக்கோசம் பாடினேன். அந்த ஒரு லைன் பாடினம்மா. நீ யாரோ நான் யாரோ எங்கேயோ இருந்தோண்டி, அந்த 3 எழுத்து காதல்னால ஒன்னா சேர்ந்தோண்டி, ஐயோ பாசமா என்ன பார்த்துக்குவாய பொண்டாட்டி, நீ மாமா நீ என்ன கூப்பிடு செல்லும் ஒரு வாட்டி, உடஞ்ச கண்ணாடி ஒன்னாவே சேராது, இந்த காலம் மாறும் என் காதல் மாறாது, ராட்சசி உன்னை ரசிப்பண்டி நீ பேசு, மை லவ் இஸ் ட்ரூ அது இல்லடி டைம் பாஸு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து எனக்கு தெரியவே தெரியாது இந்த பாட்டு விட்டுறாங்கன்ட்டு. லவர்ஸ் டே அன்னைக்கு தான் இந்த பாட்டையே விட்டுறாங்க. இவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, ஏன்னா என்கிட்ட ஃபோனும் இருக்காது. எங்கள் வீட்டில் வந்து மாட்டிக்கின்னு செம்ம அடி வாங்கிக்கின்னு வீட்டில் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து வெளியெலாம் விட மாட்டாங்க, ரொம்ப திட்டுவாங்க. அதெல்லாம் இவங்க விட்டது எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு மூலயமா தான் எனக்கு தெரியும். அப்புறம் நிறையா சண்டை, நிறையா பிரச்சனை, எல்லாத்தையும் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். எதனால எனக்கு துர்காவை பிடிக்கும்னா, லவ் பண்ணும்போது வந்து ரொம்ப கேராக இருப்பா, ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட நான் காசு அழகு காசு பணம் எதுவுமே நான் எதிர்பார்க்கல. அவகிட்ட இருந்து நான் வந்து ₹1 காசு நான் எதிர்பார்க்கல. என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி காசு இருக்கா, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும். அதாவது தான் அவங்ககிட்ட இருந்து எதுவுமே வாங்க மாட்டேன். அவங்க எதனா நிறைய வாங்கி தருவாங்க, அப்போ கூட நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து அவங்ககிட்ட வந்து நான் காசு எதுவுமே நான் எதிர்பார்க்கல. காசு அழகு அவங்க வீடு எதுவுமே நான் எதிர்பார்க்கல. அவங்க கொடுக்குற லவ் மட்டும் எனக்கு போதும் அப்படிதான் இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு துர்காவை. நிறைய கேர் பண்ணி பேசுவேன், எப்பவுமே கேர் பண்ணி பார்த்துப்பேன். எங்கே போனாலும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நான் வெளில போனாலே, இப்போ கூட நான் கடைக்கு வெளில போனாலே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, எங்கே இருக்கிறேன் வாங்கிட்டியா பண்ணிட்டியா, கச்சேரிக்கு நான் போயிட்டுனா நைட்டு நான் கச்சேரிக்கு போயிடுவேன். தூங்கவே மாட்டான், மெசேஜ் பண்ணே இருப்பா. அவங்க வீட்டில் இருக்கும்போது எனக்கு மெசேஜ் பண்ணுவா, பண்ணிட்டியா வீட்டுக்கு வந்துட்டியா. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாதான் அவளுக்கு மனசே வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சாதான். ஒரு சில இடம்லாம் நல்லா கரெக்டாக இருக்காதுல்ல, அதெல்லாம் எனக்கு ஒரு பயம். அவன் எங்கே வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. அவன் சொல்லுவான், இந்த மாதிரி இருக்கும், காணாக்கு போனால் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு தூக்கமும் வராது. தூங்கினாலும் ஏதாவது ஒரு மைண்டில் ஓடினே இருக்கும். இவன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, சாப்பிட்டானோ இல்லையோ, அங்கே எப்படி இருக்கோ அப்படின்ட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணினே இருப்பேன். அங்கே வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு மிஸ்டு கால் கொடுப்பேன். அப்போ தான் ஆன்லைனுக்கு வருவான். ஆன்லைன் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான், இந்த மாதிரி இங்கே இருக்கிறேன் பாடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். நிறையா நான் கச்சேரி வந்து போயிட்டாலே அவள் தான் வந்து தூங்கவே மாட்டா. எப்பயுமே மெசேஜ் பண்ணுவாள், ஃபோன் பண்ணுவா. நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிற வரைக்கும் அப்படிதான். அதே போல் நிறையா கேர் பண்ணி பார்த்துப்பா. சாப்பிட்டியா எப்பயுமே அது நார்மலாக எல்லாரும் கேட்குறது. ஆனால் வந்து எல்லாரும் நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்கல்ல. இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம அம்மா கேட்பாங்க, நம்மள அடுத்தது வேறு யாருமே நம்மளை சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன் நேரத்துக்கு யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க. நம்ம அம்மா கற்றுது வேறு யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க. இவ தான் நான் அது எடுத்து கேட்டேன். எனக்கு எல்லாம் எதாக இருந்தாலும் இவ தான் அது எடுத்துது. இப்போ எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு அடிப்பட்டா கூட ஃபர்ஸ்ட் குடிக்கிறது ஃபர்ஸ்ட் தெரியறது இவளுக்கு தான் முதல்ல தெரியும். அது தான் அம்மாக்கே தெரியும். ஆனால் நான் மோஸ்ட்லி அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. இவன் மேல ரொம்ப பாசம் அவங்க அம்மாவுக்கு. எதனா ஒரு அடிப்பட்டாலும் இவன் அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், என்கிட்ட சொல்லிடுவான். எதா இருந்தாலும் ஒப்புனா சொல்லுவான்.
நான் அவங்க அம்மாகிட்ட சொல்கிறதுக்கு இவன் ஒரு மாதிரி கூச்சப்படுவான், நான் என்னன்னு தெரியல, பயப்படுவானான்னு தெரியல. நான் சொல்லிடுவேன் அவங்கக்கிட்ட, நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அத்தை அப்படின்லாம் சொல்லிடுவேன். அந்த போல் நிறையா நான் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. எனக்கு எதாக இருந்தாலும் நான் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போனாலும் கேட்பேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அவங்க எப்படி சூப்பராக இருக்குது, இதை போடு, இதை பண்ணி, இப்படி இரு அப்படி இரு. நான் என்னை வந்து கலர் சேஞ்ச் அவங்களே சொல்லுவாங்க, நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் சொல்லுவேன். அவங்களே சொல்லுவாங்க வேணாம் அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். கருப்பு கலர் அடி போகிறேன், யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, அவ்வளோதான். அதனால தான் வந்து நான் மற்றவங்களை எப்படி சொல்கிறது, மற்றவங்க எது பேசுகிறாங்களோ நம்மளுக்கு தேவையில்லாதது. எனக்கு இவ கரெக்டாக எங்கள் அம்மாவும் நான் எப்படி நான் இன்னி வரைக்கும் இந்த கம்பல் வாட்சி இந்த கம்பல் எதாக இருந்தாலும் எங்கள் அம்மா தான் எனக்கு வாங்கி தருவாங்க. யாருமே அந்த போல் வாங்கி தர மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எனக்கு வாங்கி தருவாங்க. அந்த போல் அவங்களும் சப்போர்ட்டு, அதை தீவை எனக்கு சப்போர்ட். மீதி யார் எப்படி பார்த்தா எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு கேரே பண்ணிக்க மாட்டேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு துர்காவை. அவகிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கலை, அவங்ககிட்ட இப்போ வரைக்கும் நான் எதுவுமே எதிர்பார்க்கலை. அவளோட லவ் மட்டும் இருந்தால் போதும் கடைசி வரைக்கும். இப்போவும் அவங்ககிட்ட இருந்து ஒரு ரூபாய் எனக்கு காசு எதாவதுலாம் எனக்கு தேவையில்லாதது. நானே இப்போ நான் தான் சம்பாதிக்கணும். இப்போ அவள் சொல்லுவாள் நான் வேலைக்கு போகிறேன், லவ் பண்ணும்போது சொல்லுவாள் வேலைக்கு போகிறேன். நான் சொல்லுவேன் நீ எதுக்கு வேலைக்கு போகிற, நீ என் கூட வா, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, நானே உனக்கு காசு தரேன், நீ எத்தனை போகுது, நீ வேலைக்கு போகிற தேவையில்லாத எதுக்கு அங்கே போயிட்டு உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கணும், நான் வேலைக்கு போயிட்டு நான் காசு தரேன் உனக்கு அப்படிதான் சொல்லுவேன். நான் இப்போ வரைக்கும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். எப்படி சொல்கிறது, என்னையும் எந்த வேலைக்கும் அவளை சீட்டில் அனுப்ப மாட்டான். ஆனால் இப்போ என்னை வேலைக்கு போக சொல்கிறா. நான் அதே போல் என்கிட்ட காசு எப்பயுமே இருக்கும். ஏதாவது ஒரு மூலியத்தில் கடவுள் நம்மகிட்ட எப்பயுமே காசு எப்பயுமே இருக்கும். ஏன்னா கடவுள் மூலியம் தான் எல்லாமே, எல்லாத்துக்கும் நன்றி கடவுளுக்கு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. அதனால் என்கிட்ட எப்பயுமே காசு இருக்கும். அவங்ககிட்ட நான் காசு எதிர்பார்க்க மாட்டேன். எதனாலும் நான் தான் அவளுக்கு வாங்கி தருவேன், எதனாலும் நான் தான் பண்ணுவேன். அது எடுத்தது இவங்க நான் எது கேட்டாலுமே இப்போ இல்லை அப்பத்துலேருந்து, அப்போ நான் எதுவும் கேட்க மாட்டேன், இப்போதான் வாய்க்கு வந்துலாம் கேட்குறேன். அவங்க நிறைய வாங்கி தருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அந்த திங்ஸ் அதெல்லாம் அதனாலலாம் எனக்கு ரொம்ப ஆசைலாம் இல்லை. இவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பத்துலேருந்தே. எப்படி சொல்கிறது, ரொம்ப பாசம் வச்சு என்னதான் அடித்தாலும் அவங்கக்கிட்ட வர வச்சிருவாங்க. இல்லை சத்தி இந்த பல் தான் துர்கா. லூஸ் தனமாக பேசுறதால ரொம்ப பிடிக்கும். துர்கா கொஞ்சம் இந்த பல் தான் நிறையா லூஸ் தனமா நிறையா. அவகிட்ட பிடிச்சது எப்படின்னா கேரக்டரு. கோவமாயிட்டா ரொம்ப கோவப்படுவா, பாசமாயிட்டா ரொம்ப பாசமாக இருப்பா. இதுதான் அவளோட விஷயம். கோவமாயிட்டா ரொம்ப லூஸு போல பண்ணுவா, பாசமாயிட்டாலும் லூஸு போல பண்ணுவா. அதுதான் அவகிட்ட எது இருந்தாலும் அதிகமாக தருவா. இப்போ நம்ம கோவப்படுறோன்னா அவள் அதுக்கு மேலே கோவப்படுவா, நம்ம பாசம் காட்டினா அவள் அதுக்கு மேலே பாசம் காட்டுவான். அந்த போல் தான் அது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் அவள். இவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்களும் நான் காட்டுற பாசத்தோடு இவங்க அதிகமாகவே காட்டுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அப்பத்துலேருந்தே. சொல்ல வார்த்தை இல்லை அவங்கள பற்றி சொல்லணும்னா போல. ஆமாம், நாங்கள் மாற்றி சொல்லணும்னா நீங்கள் அப்படியே பார்த்துனே தான் இருக்கணும். லவ் ஸ்டோரி நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு கேமராமேனுக்கும் டைம் இல்லை எடுக்கிறதுக்கு. சரி நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பேசணும்னு இருக்கிறேன். எதனால நாங்கள் கல்யாணம் பண்ணோம், எங்கள் கல்யாணம் ஸ்டோரி, எங்கள் மேரேஜ் ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்டில், இந்த வீடியோ கமெண்ட்டில் மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் சிஸ்டர், எதாவது சொல்லுங்கள். தம்பியோ அண்ணனும் ஏதோ ஒன்று சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் கேட்டதால் தான் நாங்கள் லவ் ஸ்டோரியே சொல்கிறோம். வேறு எந்த சேனலுக்கும் நாங்கள் லவ் ஸ்டோரிலாம் இவ்வளோ டீட்டெயிலெலாம் நாங்கள் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இவ்வளோ பெருசு அதலையும் எடுத்துக்க மாட்டாங்க, இவ்வளோ பெருசு கொடுக்க முடியாது. அது எதுவும் வந்து நாங்கள் நிறையா வைரல் ஆகிட்டோம், ரொம்ப வைரல் ஆகிட்டோம். இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலையும் நாங்கள் வைரல். நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் லவ் பண்ணும்போது நாங்கள் எங்கே போனாலும் இவங்கடி எங்கள் கூட நிறையா ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபேமிலி நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இந்த லெவல் வருவோம்னு நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் வந்து அதனால தான் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் ஜெம் டிவி அதில் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. எங்களை இன்டர்வியூவில் கூட நாங்கள் சொல்லியிருப்போம் எங்களை மேரேஜ் வந்து 2 இயர்ஸ் அப்புறமா தான் ப்ரோ அப்படி நாங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் 2 இயர்ஸ்ன்னு. பட் ஒரு சில ப்ராப்ளமால் தான் இது பண்ண வேண்டியது இருந்தது. சில பேர் ஏஜில் அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க. யாருமே எதுவுமே தெரியாமல் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணே தான் இருக்கணும். எப்படி சொல்கிறது, எங்கள் ஏஜ் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியணும்னு அவசியமும் இல்லை, நாங்கள் அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமும் இல்லை, தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். சரியா, நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் நாங்கள் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டோம். எங்களுக்கு பேட் கமெண்ட்ஸை பற்றி ஒரு யூஸும் இல்லை. பேட் கமெண்ட்ஸ் பற்றி என்ன, பேட் கமெண்ட்ஸில் வந்து 2 யூஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம மனசு ஒடியும், அது வந்து இங்கே
வச்சு உடைய அதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணதால ஒரு ப்ரொமோஷன் பண்ணால் நாங்கள் வந்துன்னு போயினே இருப்போம். நீங்கள் எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம். இனிமேல் எங்களோட மேரேஜ் ஸ்டோரியை சொல்கிறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? சொல்லு நீயும். ஆமாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது, இந்த போல் வீடியோ பண்ணுங்கள், இந்த போல் மேக் பண்ணுங்கள் வீடியோ, அந்த போல் நாங்கள் மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு டைம் எடுத்து நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக. இனி அதுதான் சொன்னேன், மொபைல் வந்து தான் போட முடியல. இனிமேல் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வரும் கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்களும் பாருங்கள், வாட்ச் பண்ணினே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கேட்டதால் தான் இந்த வீடியோவும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக இதை நாங்கள் ஒரு நாள் டைம் எடுத்து, இன்னும் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணது நிறையா இருக்குது. கண்டிப்பாக அதையும் நாங்கள் ஒரு நாள் டைம் எடுத்து சொல்லுவோம். நீங்கள் எங்களை எப்பயும் சப்போர்ட் பண்ண போல் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா புகழும் எங்களுக்கு. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ பண்ணுறோம். ஓகே, பாய்.